கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 271ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை மீன் போகாது என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், வாக்கினாலே நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிச்சயமாகவே என்னுடைய கரத்தினாலேயே நிறைவேற்றி முடிப்பேன், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று. பிரியமானவர்களே, இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தாவீதுக்கு ஆண்டவரே அருளினது போல் அப்பா, இந்த நாளிலே எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீ நிச்சயமாகவே உம்முடைய கரத்தினாலே செய்து முடிப்பீர் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்களும் விசுவாச அறிக்கையை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்வார். God bless you.